ஹலோ அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பணம் எப்போது தோல்வி அடைகிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடியே பதில் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலனா இதோட ஆன்சர் என்ன நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைட்டானிக் கப்பல் வந்து பனிக்கட்டில மோதி முழுகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். அது வந்து 1912 மார்ச் 12 வந்து முழுகிச்சு. ஸோ அப்போ முழுகும் போது அந்த கப்பலில் வந்து ஒரு 6 கோடீஸ்வரங்க, ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க அந்த கப்பலில் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பயணம் பண்ணும்போது அந்த கப்பல் முழுக போகுது. அந்த 6 பேரோட சொத்து மதிப்பு என்னன்னா $200 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதில் முழுகும் போது ஒருத்தர் அதுல இருந்து 6 பேர் தான் தப்பிச்சாங்க. அதுல தப்பிச்ச ஒருத்தர் வந்து மேஜர் ஏஹெச் பர்ச்சன் ஆஃப் டொரண்டோ அப்படிங்கிறவர் அந்த 6 பேர்ல தப்பிச்ச ஒருவர். ஓகேவா? அப்ப அவர் தப்பிக்கும் போது அவருக்கு மட்டுமே $3 மில்லியன் மேல பணமும் நகைகளும் அந்த ஷிப்ல வந்து அவரோட டிரால வச்சிருந்திருக்கு, அதாவது பத்திரமா வச்சிருந்ததா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கப்பல் முழுக போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ப முழுகிற நேரத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போயிட்டு நேரம், அதாவது நம்ம உயிர் சாக போறோம், நம்ம எப்படி இருந்தாலும் சாக போறோம் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்க நேரத்துல அவரு போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு சேஃபா வச்சுப்பாரு அப்படின்னு நினைச்சா, அவர் பணத்தை எடுக்கிறதுக்கு தான் போயிருக்காரு ஆக்சுவலா. ஆனா அதை எடுக்காம பக்கத்துல இருந்த 3 ஆரஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, அப்ப எனக்கு அப்படி தோணுச்சு, நான் போய் எனக்கு பணத்தை எடுக்கிறதுல எனக்கு பெருசா அப்ப விருப்பமே இல்லை, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆரஞ்சு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு நான் அதை பத்தி யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கு, நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பணமா இல்ல உயிரா அப்படிங்கும்போது நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? கண்டிப்பா உயிர் தான். இப்ப நம்மள யாராவது கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம அப்பா அம்மாட்ட பணம் கேட்பாங்கல்ல, 5 லட்சம் தரியா இல்ல உன் பொண்ணு கொன்றுட்டா அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? உயிர் தான் முக்கியம். ஆனா அதுக்காக நான் பணம் வந்து முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பணம் இருந்தாதான் சொந்தக்காரங்க மதிப்பாங்க, பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட அவங்கவுங்க சம்பாதிச்சு இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் நான் தான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்தேனே, நீ தான் 200 ரூபாய், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் கண்டிப்பா தேவை. ஆனா பணமா இல்ல உயிரா அப்படின்னா நம்ம கண்டிப்பா உயிரை தான் சூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு 2 தலைமுறைக்கு தேவையான மொத்த பணத்தையும் நீங்க சம்பாரிச்சு வச்சுட்டீங்க, ஆனா நீங்க ஹெல்தியாவே இல்லை, நிறைய நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் வீடு இப்படி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் சம்பாரிச்சதுல பிரயோஜனமே இருக்காது. நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், வெளியில பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க, பணம் வச்சிருப்பாங்க, அதனால என்ன பயன்? ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஹெல்த் நல்லா இருக்காது. ஸோ பணம் முக்கியம், அதை விட உயிர் ரொம்ப முக்கியம். பணமா உயிரானா கண்டிப்பா உயிர் தான். பணம் எப்போது தோல்வி அடைகிறது அப்படின்னா, ஜீவன், அதாவது நம்ம உயிர்கிட்ட மட்டும்தான். உயிரா பணமா அப்படின்னா நம்ம வந்து உயிரை தான் சூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும்தான் பணம் தோல்வி அடைகிறது. அண்ட் இதை தான் இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.